நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய நகர்வுகளில் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களின் கூட்டு நிலைப்பாடு தொடர்பில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையில் அந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் தமிழர் தாயக பகுதியில முற்றாக வேண்டாம் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சட்டமாக இருக்கிறது. வருகின்ற அரசியல்வாதிகளால் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்து, எங்க தாயக பகுதியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் அதைத்தான் முதலாவதாக சுட்டி காட்டுவார்கள். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இற்றை வரைக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். தமிழ் அரசியல் கைதிகளுடைய அந்த பின்னால் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தாயகத்தை மையப்படுத்தி அதிகமானவர்கள் தடுத்து வைக்கப்படுவதும், அதே போன்று அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளுக்காக அழைக்கப்படுவதும் ஏராளமாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக முன்னாள் போராளிகள், அதே போன்று யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட இல்லாத யுத்த காலத்துல இருந்தவர்கள் சொல்வார்கள், விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்கின்ற அந்த இயக்கத்தோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளுக்காக அழைப்பது, அவர்களுடைய வீடுகளுக்கு சிஐடியினர் செல்வது, விசாரணைகளுக்காக புலனாய்வு துறையினர் செல்வது என்று ஏராளமான நகர்வுகளை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது வேண்டாம் என்று நிராகரிப்புகள் இருக்கின்ற பொழுதும் இது சார்ந்து தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் சார்ந்து பேசுவதற்காக இன்றைய தினம் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள வரைவு தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்று சட்டத்துக்கும் கொள்கைகளுக்குமான யாழ்ப்பாண கற்கை நிலையம் அனைவருக்குமான அழைப்பினை விடுத்திருந்தது. முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத சட்டத்தை அரசு பாதுகாக்கும் புதிய சட்டத்தின் வரைவில் நம்மில் ஏற்படுத்த போகும் தாக்கம் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடி இருந்தார்கள். அரசு சொல்லுகிறது, இருக்கக்கூடிய சட்டத்தை தாங்கள் இல்லாமல் செய்வோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். பிறகு சற்று மாற்றி அமைத்து புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்காக இருக்கிறோம் என்ற விடயம் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்பிபி அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்றது ஜேவிபியினுடைய கட்சியினர். ஆகவே ஜேவிபி கடந்த காலங்கள்ல பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்று சொல்லி ஆட்சியை பெறுவதற்கு முன்னர் அவர்கள் ஒரு எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடும் பொழுது எதிர்த்த ஒரு நபராக அவர்கள் பார்க்கப்பட்டார்கள். ஒரு இயக்கமாக இருந்தனர் ஜேவிபி என்பது. ஆகவே தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள், அதே போல இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த அதிக அளவிலான அனுபவத்தை கொண்டவர்கள் என்று சொன்னால் இந்த ஜேவிபியினர். இவர்கள் அன்று ஆட்சியில இல்லாமல் இருக்கின்ற பொழுது எதிர்த்தனர். ஆனால் இன்று ஆட்சிக்கு அதை நிராகரிப்பார்கள் என்று பார்த்தால் புதிய ஒரு வரைவு மூலம் புதிய ஒரு திருத்தமாக அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான பல விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இது பல விடயத்துல தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை குறிப்பாக சொல்ல போனால் அதிக அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணும் என்ற விடயத்தை தான் சொல்லி இருக்கின்றார்கள். இதுவும் குறிப்பாக இந்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாணம் தந்தை செல்வ அரங்குல இடம்பெற்றிருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த கலந்துரையாடலானது எதிர்வருகின்ற 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்குல இடம்பெறப் போவதாக சொல்லி இருக்கிறார்கள். மாலை 3 மணி தொடக்கம் 5 மணி வரை போல இடம்பெறப் போகிறது. அந்த கலந்துரையாடலுக்கான அழைப்பை தான் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில பழைய சட்டத்தை விட புதிய சட்டம் முன்னேற்றகரமானதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அல்லாட்டி பழைய சட்டத்தை நீக்கினாலே போதுமா என்ற இன்னும் ஒரு விடயமும் சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழர்களாகிய எமது கூட்டு தொடர்பில், அதாவது கூட்டு நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற ஒரு விடயம் அங்கு இருக்கின்றது. இது தொடர்புல கலந்துரையாடலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது வேண்டாம் என்கின்ற நிலையில தான் இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதோடு சேர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஐநாவினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கடந்த காணொளிகளிலும் கூட ஐநாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருந்தோம். அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதருடைய நியமனம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக எரிக் மேஜர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய பரிந்துரைக்கப்பட்டதன் பின்னர் அவரால் இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக எரிக் மேஜர் நியமிக்கப்பட்டிருப்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியாக கருதப்படுகின்ற எரிக் மேயர் தெற்கு மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்க நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளையும் ஒருங்கிணைத்து
அதை செயல்படுத்துவது ஆகிய பொறுப்புகளை வகிக்கின்றார் என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சார்ந்த அமெரிக்க தூதுவராக கடந்த 4 வருடங்களாக ஜூலி சங் பணியாற்றி இருக்கின்றார். அவருடைய சேவைகளுக்கு நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லக்கூடிய தேவை இருக்கிறது. உண்மையிலுடைய அவருடைய சேவை என்பது அவ்வளவு ஒரு உறுதுணையாகவும் எங்களுக்கான ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு நகர்வாக இருந்தது என்பதை நாங்கள் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது எரிக் மேஜருடைய நியமனம் எப்படி இருக்கிறது, இனி அவர் எப்படியான பங்களிப்பை ஸ்ரீலங்காவுக்கு செய்ய போகிறார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருப்பினும் எதிர்வருகின்ற 20ஆம் தேதி இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கு அதாவது புதிய வடிவமாக வருகின்ற பொழுது எவ்வகையான தாக்கத்தை செலுத்த போகிறது என்ற அந்த கலந்துரையாடலில் என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசு அதை இல்லாமல் செய்யுமா, இல்லாட்டி சொன்னது போன்று சிறிய திருத்தங்களோடு சமர்ப்பிக்க போகிறதா, என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.